ஹலோ கைஸ், ஐ எம் வருண். நமது சூரியனோட சத்தம், நமது சூரியனோட சவுண்ட் 10 லட்சம் ஜெட் இன்ஜின்களின் இரைச்சல். இந்த சவுண்டை நேரடியா மனிதன் கேட்டானா மனிதனோட காது ஜவ்வு கிளியறது மட்டும் இல்லாம மரணத்தை உண்டாக்கும். பயங்கரமான சூரியனோட சத்தம் பூமிக்கு ஏன் கேட்கல? அப்புறம் ஃபயர் ஏற்படுறதுக்கு ஆக்சிஜன் தேவை. ஸ்பேஸ்ல ஆக்சிஜனே இல்ல, அப்புறம் எப்படி சூரியன் எரியுது? அதை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த மாதிரி புது அப்டேட் நீங்க பார்க்கணும், மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ அவங்க டீட்டெயில்டா பார்ப்போம். நமது சோலார் சிஸ்டம், நமது சூரிய குடும்பம் இப்போதைக்கு எந்த அளவு மிகப்பெரிய அளவுள்ளதாக இருக்கோ அதை விட 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மேசிவ் லார்ஜ் மாலிகுலர் கிளவுட் இருந்திருக்கு. அந்த மேசிவ் லார்ஜ் மாலிகுலர் கிளவுட்ல ஹைட்ரஜன், ஹீலியம் போன்ற கேஸ் மற்றும் டஸ்ட் போன்றவை பல மடங்கா இருந்திருக்கு. இப்படி பல மடங்கா இருக்கிற கேஸ் மற்றும் டஸ்ட் போன்றவை மிக சிறிய அளவுள்ள சுருங்கி நமது சூரியன் உருவாயிருக்கு. அப்புறம் நமது சூரியனை சுற்றி புரோட்டோ பிளானட்டே டிஸ்க், கிரகங்கள் உருவாக்கக்கூடிய டிஸ்க் உருவாயிருக்கு. அந்த புரோட்டோ பிளானட்டே டிஸ்க்ல, அந்த கிரகங்கள் உருவாக்கக்கூடிய டிஸ்க்ல நமது பூமியோட சேர்த்து 8 கிரகங்கள் உருவாயிருக்கு. இப்படிதான் நமது சோலார் சிஸ்டம் உருவானுச்சு. ஃபயர் ஏற்படுறதுக்கு ஆக்சிஜன் தேவை. ஆக்சிஜன் ஸ்பேஸ்ல இல்ல, அப்புறம் எப்படி நமது சூரியன் எரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமது சூரியன்ல நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்குது. அணுக்கரு இணைவு நடக்குது. அதாவது நமது சூரியன்ல ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு 600 மில்லியன் டன் ஹைட்ரஜன் அதிகப்படியான பிரஷர்னால 596 மில்லியன் டன் ஹீலியமா மாற்றப்படுது. மீதம் இருக்கிற 4 மில்லியன் டன் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. அப்போதைக்கு நமது சூரியன்ல ஹீட் லைட்டோட சேர்த்து பயங்கரமான சவுண்டும் உருவாகுது. அப்படி உருவாயிருக்கிற சவுண்ட் அதோட லெவல் 290 டெசிபல் அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு அணு உண்டு வெடிப்பின் போது ஏற்பட்ட சத்தம் 210 டெசிபல். சூரியனோட சத்தம், நமது சூரியனோட சவுண்ட் 290 டெசிபல். அதாவது 10 லட்சம் ஜெட் இன்ஜின்களை ஒரே நேரத்தில் ரன் பண்ணா எந்த அளவு சவுண்ட் ஏற்படுமோ அந்த அளவு சவுண்ட் தான் நமது சூரியன் எழுப்புது. இந்த சவுண்டை நேரடியா மனிதன் கேட்டான் மனிதனோட காது ஜவ்வு கிளியறது மட்டும் இல்லாம வேப்பரைஸ் ஆகி விடுவான், ஆவி ஆகி விடுவான் அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. நமது சூரியனோட ஹீட் லைட்டை நம்மளால உணர முடியும். நமது சூரியனோட சவுண்டு நமது பூமிக்கு ஏன் கேட்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, சவுண்டு ஒரு வைப்ரேஷன். சவுண்டு டிராவல் பண்றதுக்கு காற்று, நீர் இல்லைன்னா சாலிட் மெட்டீரியல் தேவை. நமது பூமிக்கும் நமது சூரியனுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் 150 மில்லியன் கிலோமீட்டர், அதாவது 1 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட். இந்த இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வெற்றிடமா இருக்கு, எம்டி ஸ்பேஸா இருக்கு. வெற்றிடத்துல சவுண்டு டிராவல் ஆகாது. அதனாலதான் சூரியனோட சத்தம் நமது பூமிக்கு கேட்கல. இன்னும் 5 பில்லியன் ஆண்டுகள்ல நமது சூரியன்ல ஹைட்ரஜன் ஃபீல் காலி ஆயிரும். ஹைட்ரஜன் ஃபீல் காலி ஆனதுக்கு அப்புறம் நமது சூரியன் ஹீலியம் ஃபீலை யூஸ் பண்ணி எரிய ஆரம்பிக்கும். ஹீலியம் ஃபீலை யூஸ் பண்ணி எரிய ஆரம்பிக்கிறப்ப நம்ம சூரியனோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஃபைனலா ஹீலியம் ஃபீலும் காலி ஆனதுக்கு அப்புறம் நமது சூரியன் காற்றில்லாத வாய்க்குள்ள தூக்கி வீசப்பட்டு சென்ட்ரல் அவுட்கல்ல ஃபார்ம் ஆகும். ஒயிட் ட்வார்ஃப் நட்சத்திரமா உருவாகும். இப்படிதான் நமது சூரியன் அழியும். அந்த ஒயிட் ட்வார்ஃப் நட்சத்திரமும் பல பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் பிளாக் ட்வார்ஃபா மாறும். இப்படிதான் நமது சோலார் சிஸ்டம் எண்டுக்கு வரும். ஃபைனலா அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.